السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولكل أمة جعلنا منسكا صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ما أنفقت الورق في شيء أحب إلى الله من نحر ينحر في يوم عيد أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. பத்ததவற்றவு தன் திருநாவை போட்டி தோற்றுகிறேன் அல்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் பல்லாரில் சான்றவரை வலுவாதி பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் உலக மோமின்கள் குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அவருடைய சாதியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்கும் முன்னேற்றத்திற்கும் உரிய நல்லடியாரே அருமைய சோதரர்களே, இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பு தியாகம் என்பதே குர்பானி என்பதாகும். சென்ற வாரத்திலே துல்ஹஜ் மாதத்தினுடைய நிற்களிலே நாம் செய்ய வேண்டிய வழக்கங்களை பற்றிய சில செய்திகளை நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் இப்பொழுது துல்ஹஜ் மாதத்தினுடைய பிற இரண்டிலே இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மா துல்ஹஜ் பிறை 9ஆக அரப்பாவுடைய நோன்பாக இருக்கும். எனவே இந்த நேரத்தில் குர்பானி பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் கூறுகிறேன். நேரம் இருக்குமானால் அரஃபாவை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் கடைசியிலே கூறுகிறேன். அப்படி நேரம் இல்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாளை ஃபஜ்ருடைய பயானை அது சொல்லப்படும். ஃபஜ்ருடைய பயானை வீடியோவை பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்ப்பு இருந்தால் பள்ளிக்கு வாருங்கள். என்பதாக நாம் கூறுகின்றோம். குர்பானி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? குர்பானி நாம் கூறுகின்றோம். குர்பானி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற எல்லா வணக்கங்களுக்கும் குர்பானியாக சொல்லப்படும். நாம் எந்த வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அன்பை குறிக்க கொண்டு நாம் செய்கின்றோமோ அது உடல் சார்ந்த வணக்கமாக இருக்கலாம், பொருள் சார்ந்த வணக்கமாக இருக்கலாம், உடலும் பொருளும் சேர்ந்த வணக்கமாக இருக்கலாம். எல்லா வணக்கத்துக்கும் குர்பானியாக சொல்லப்படும். ஆனா அதே நேரத்திலே நடைமுறையிலே குர்பானி என்ற வார்த்தை பிரபலமாக எதற்கு சொல்லப்படுகிறது என்றால் மாதத்தினுடைய பிறை 10, 11, 12 இந்த 3 நாட்களிலே நாம் கொடுக்கின்ற இந்த குர்பானியுடைய பிராணிகளுக்கு குர்பானி என்பதாக வளமையை சொல்லப்படுகிறது. இது ஒரு செய்தி. இந்த குர்பானி என்ற வணக்கம் நமக்கு மட்டும் கடமையாக்கப்பட்ட ஒரு புதிய ஒரு வணக்கம் அல்ல. அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறுகிறான். 22வது சூராவுடைய 34வது வசனத்திலே கூறுகிறான், வலிக்குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகா.
இந்த உலகத்திலே தோன்றிய எல்லா உம்மத்துக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் நாம் குர்பானியை நாம் கடமையாக்கி இருந்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். எல்லா காலத்திலேயே குர்பானி என்பது இருந்தது. கடமை என்பதாக வருகிற நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே இது கடமையாக்கப்பட்டது. ஒரு வித்தியாசத்தை விளைவிக்கீங்க. அதாவது கடமையாகி செய்தல் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அதனால் தான் அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் மா ஹாடினாஹி, அல்லாஹ்வுடைய தூதரே இது என்ன குர்பானி என்றால் என்ன என்பதாக கேட்கிறார்கள். குர்பானின்னா என்னன்னு கேட்டார். பெருமானா சொன்னாங்க, சுன்னத்து அபீக்கு இப்ராஹிம், இதனுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தில் வாது சொன்னார்கள். இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஃபமாலனா ஃபிஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இதை கொடுப்பதனால எங்களுக்கு என்ன நன்மை என்பதாக கேட்டார். இப்ப கருவானாத்துமால் ஷியாரத்தின் ஹசனாத், அது இந்த பிராணியுடைய ஒவ்வொரு ரோமத்துக்கும் பகரமாக நன்மை வழங்கப்படுவதாக பெருமானா சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டால, அல்லாஹ்வுடைய தூதரே ரோமங்கள் அடர்த்தியான இருக்கின்ற செம்மறியாடை கொடுத்தா? இப்போ பெருமானா துவாங்க பிக்குல்லி ஷியாரத்தின் சூஃபி ஹசனா, ரோமங்கள் அனைத்து இருக்கிற செம்மறியாரை கொடுத்தாலும் அதற்கும் ஒவ்வொரு ரோமத்துக்கும் பரமாக ஒரு நன்மையாக பெருமானா சொன்னார். அப்ப இந்த குர்பானின் மூலமாக ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒரு நன்மை உண்டு என்ற செய்தி நாம் அறிந்தாலும் கூட கொஞ்சம் தெளிவாகவே நீங்கள் கேளுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இந்த குர்பானி என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை இந்த ஹதீஸிலே கூறுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், சூரத் ஹஜ்ஜில் என்ன கூறுகிறான், ஒலிக்குள்ளி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகா, எல்லா காலத்திலேயுமே நாம் குர்பானியை நாம் ஆக்கியிருந்தோம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். என்று சொன்னால், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் குர்பானி என்பது இருந்தது. குர்பானி என்பது ஒரு வழக்கமாக ஒரு விரும்பத்தகுந்த ஒரு காரியமாக இருந்தது. அதால்தான் அதனுடைய காலத்தை பொறுத்தவரை குர்பானி என்பது குறிப்பிட்ட நாட்களிலே கொடுக்க வேண்டும் என்பது இல்லை. யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்தது என்பதற்கு ஒரு செய்தி நான் உங்களுக்கு கூறுகிறேன். 5வது சூரா 27வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வத்துலு அலைஹிம் நபஅ அப்னை ஆதம் பில் ஹக். நபியே, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனங்கள் 2 பேருடைய வரலாறை, அந்த உண்மை வரலாறு நீங்கள் ஓதி காண்பீர்கள், மக்களுக்கு சொல்லும் வந்து என்ன செய்யறா அல்லாஹ் பெருமானாருக்கு கூறுகிறார். அந்த வரலாறு அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறார், இது கர்ரமா கூபாத வந்து கபிலும் நஹதி மாதாகி தகப்பல் ஆசத். அந்த வரலாறை கூறுகின்றார். அந்த வரலாறு சாத்தாவோடு சொல்லிடுறேன். அந்த வரலாறு என்ன சொன்னார், அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே ஒவ்வொரு பிரசவத்திலேயுமே 2 குழந்தை பிறக்கும், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறக்கும். முதல் பிரசவத்திலே காபில் என்பவன் பிறந்தான். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, புள்ளி வச்சா. காபில் என்பவன் பிறந்தான். அவனோடு பிறந்த பெண்ணுக்கு இக்லீமா என்பதாக பெயர். அவள் அழகியாக இருந்தார். அந்த காபில் என்பவன் ஒரு விவசாயியாக இருந்தார். 2வது பிரசவத்திலே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு ஹாபில் என்பவர் பிறக்கின்றார். இவரேது பிறந்த பெண்ணுக்கு எலூதா சொல்லப்படுகிறது. சொன்னாங்க வேற யாரும் இல்லை. அதான் அப்படின்னா, முதல் பிரசவத்திலே பிறந்த ஆண் பிள்ளைக்கும் 2வது பிரசவத்திலே பிறந்த பெண் பிள்ளைக்கும் திருமணம் செய்தார். அப்ப முதல் பிரசவத்திலே பிறந்த பெண் பிள்ளைக்கும் 2வது பிரசவத்திலே பிறந்த ஆண் பிள்ளைக்கும் திருமணம் செய்து வைக்கிறார் சொல்றாங்க. வேற வழியிலே நம்ம செய்ய. அதற்கு அந்த காபில் என்போர் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார். ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார். அவ என்ன கூறுதார் என்று சொன்னார், தன்னோடு பிறந்தவள் அழகானவள், இக்லீமா அழகானவள், எதியோடு பிறந்தவரை அந்த அழகான ஒரு தன்னுடைய சகோதரியை நான் கொடுத்து விட்டு அல்லதற்கு எலூதாவை நான் திருமணம் செய்ய முடியாது என்பதாம் மறுக்கின்றார். பேசுறாங்க. சொன்னாங்க, சரி என்ன செய்யலாத்தா, இப்ப இவளை யாருக்கு பிரச்சனை, யாரா இக்லீமா, 2 பேருக்கு குர்பானி கொடுப்பேன். அந்த குர்பானியை ஒரு செய்யலாம், அந்த காலத்திலே மலையின் உச்சியில போய் வைத்து விட வேண்டும் சொன்ன. அந்த காலத்தை பொறுத்தவரை
ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலும் குர்பானி இருந்தது. ஆனால் அது ஒரு முஸ்தகப்பான ஒரு வழக்கமாக இருந்தது, விருப்பத்தகுந்த ஒரு வழக்கமாக இருந்தது. குறிப்பிட்ட நாட்களிலே ஒன்று, அதுபோல குறிப்பிட்ட பொருட்களை கொடுக்க வேண்டும் என்பதும் இல்லை. நமக்கு நாள் இருக்கிறது, ஹஜ்ஜு பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகுதான் கொடுக்க வேண்டும். அவர் கொள்வதற்கா அதுக்கு தொழுகைக்கு உண்ணா கொடுத்து விட்டால் பெருமானா சொல்வாங்க, அது குர்பானி அல்ல, அது உண்ணுவதற்காக செய்த சரக்கா முடிச்சுவார். அது உண்ணுவதற்காக பெற்றது. சேரவையில கூட்டு குர்பானியரோ கொடுக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பங்கு கொடுக்கப்பட்டு விட்டதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் என்ன செய்ய முடிகளை எடுக்க வேண்டும். சொல்லியிருக்கேன், நிறைவேற சுபாவம் பண்றாங்க. ஏன்னா தன்னுடைய கடமையை நிறைவேற்றியதற்கு பிறகுதான் ரோமங்களையும் மகன்களையும் எடுக்கிறதா திருமணா சொல்லுவாங்க. அதனால தன்னுடைய குர்பானி கொடுக்கப்பட்டு விட்டதா என்பதை அவர்களுக்கு கவனத்தில் செலுத்த. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, குர்பானி கொடுக்க நேரத்திலே தன்னுடைய அந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய தொழுகை நிறைவேற்றியதற்கு பிறகு கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் 10, 11, 12 அசர் வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு பிறகு கொடுக்க முடியாது, நமக்கு நாள் இருக்கிறது. அதே மாதிரி எதை நான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 3 பிராணிகளை மட்டும் நான் கொடுக்க வேண்டும். ஒட்டகம், மாடு, ஆடு, இந்த 3 வகையான பிராணிகளை மட்டும் தான் கொடுக்க வேண்டும். ஒட்டகமுக்கு இருந்தால் அது 5 ஆண்டு பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 ஆண்டுகள் பூர்த்தி இருக்க வேண்டும். வெள்ளாடாக இருந்தால் 1 ஆண்டு பூர்த்தியாக இருக்க வேண்டும். செம்மறியாடாக இருந்தால் 6 மாதங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஆக மார்க்கும் அழகான ஒரு வழிகாட்டுதலை சொல்லித் தருகின்றார். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து எதை வேண்டாலும் கொடுப்பார்கள், எந்த நாள் வேண்டாவும் கொடுப்பார்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த பெண்ணை, இந்த இக்லீமாவை யாருக்கு திருமணம் செய்கிறேன் என்று அவருக்கு நேரத்தில் சொன்னாங்க. 2 பேருமே குர்பானி கொடுங்கள். இந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்றால், யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அவருக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கலாம் சொல்றாங்க. அப்ப அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பொருளை என்ன செய்ய வேண்டும், அப்படி உயிரோடு வைத்து விட வேண்டும். ஒரு மலையினுடைய உச்சியிலே வைத்து வானத்திலிருந்து வருகின்ற நெருப்பு எதை கரித்து விடுகின்றதோ அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருவதாக அர்த்தம். இதுல கூட அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு 2 உபகாரங்களை செய்திருக்கின்றார். நாம் பாக்கியசாலிகள். அதனால நமக்கு எல்லாமே இலவசமா கிடைச்சதுனால நமக்கு என்னுடைய அந்தஸ்துவே நமக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏன்னா பாருங்க, அந்த காலத்தை பொறுத்தவரை யாருடைய இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது தெரிஞ்சு போயிரு. அதனால ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா மக்கள் கேவலமா பாப்பாக பேசுவான். இன்னைக்கு நம்முடைய ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையா எதுவும் தெரியாது. நாங்க வந்தா கொடுக்க புடிச்சு போச்சு. அல்லாஹ் நம்மை மறைக்கின்றார், பாதுகாக்கின்றார், பெரும் பாக்கியம் இல்லையா? அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அதற்காக அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறார் என்பதற்காகவே நான் பாவங்களை செய்து விடக்கூடாது, அந்த வணக்கங்களை நான் பாழாக்கி விடக்கூடாது. பனி இஸ்ராயேல் மாதத்திலே ஒரு தவறு செய்தால் வெளியே வரும்போதே என்ன போட்டிருக்கும், இன்னாலும் இந்த தப்பு செஞ்சா என்ன போட்டிருக்கும், அதை கேவலப்பட்டு போயிடுவான். அல்லாஹ் இந்த உம்மத்தின் குறைகளை மறைக்கின்றார். அல்லாஹ் செய்த உபகாரம் ஒன்று. இரண்டாவதாக அவர்களை குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிறதுக்கு அடையாளம் என்ன, வானத்திலிருந்து வருகின்ற வெறுப்பு அதை கரித்து விட்டு சென்றுவிடும். எது ஏற்றுக்கொள்ளப்படுவதோ அதை என்ன மனுஷன் எது சாகுமா, அது அந்த பொருட்கள் வீணாகி போனது. ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நிரசுகின்றது, ஏற்றுக்கொள்ளப்பட்டால் வீணாகிவிட்டது. இன்றைக்கு நாம் சாப்பிடுகின்றோம், நம்முடைய உறவுகளுக்கு நாம் கொடுக்கின்றோம், ஏழைகளுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னார். நாம் பாக்கியசாலி இல்லையா? நாமும் உண்டு குறதற்கு நாம் கொடுக்கிறோம் என்று சொல்ல பாக்கியசாலி இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, 2 பேரை குர்பானை கொடுக்க சொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலேதான் என்ன செய்யறாங்க, 2 பேர் கொடுத்தாங்க. மூத்தவள் காபி, அவன் விவசாயியாக இருந்தார். அவன் மற்றவருமான விவசாய பொருட்களை புயல் செய்ற வலையினை வைக்கின்றார். இரண்டாவது ஹாபில், அவன் ஆட்டு இடையனாக இருந்தார். அவன் என்ன செய்ய, நல்ல தரமான கொடுத்த பொருளை போய் என்ன செய்ய ஆட்டை வைக்கிறார். வானத்திலிருந்து வந்த நெருப்பு என்ன செய்கிறது, அந்த ஆட்டை கரித்து சென்று விட்டது. அவன் என்ன செய்ய, ஆதம் அலைஹிஸ்ஸலாம்
அந்த பெண்ணை யார அது இக்ரீமா என்ற அழகியை ஹாபிலுக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறார். திருமணம் செய்ய வச்சுட்டு போய் அதுக்கு போயிட்டார். அந்த காலத்துல சிதுக்கு போயிட்டார். அதற்கு பிறகுதான் இந்த மூத்தவன் சின்னவனை பார்த்து சொன்னான். அந்த வரலாற்றின் படி அவன் சொன்னான், நான் உன்னை கொலை செய்ய போகிறேன், எனக்கு கிடைக்காத ஒரு பெண்ணை நீ திருமணம் செய்து கொண்டார், நான் உன்னை கொலை செய்ய போகிறேன் வாங்கன்னு சொன்னான். அது சின்னவன் எனக்கு இளையவன் சொன்னான், நீ என்னை கொலை செய்ய உடைய கரத்தை நீக்கினாள், நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன், பழிக்கப்படியாக கொலை செய்ய மாட்டேன் சொல்லிவிட்டு அவன் சொன்னார். இந்த மாயத்தை கப்பலாக நிலம்புத்தாக்கி அவனுக்கு கொலை செய்ய சொல்ல காரணம் என்னவென்று சொன்னார், உன்னுடைய குர்பானியை அவன் ஏற்றுக்கொண்டா. உலகத்துல சில பேரு அவன் மேல தப்பு இருக்கும், அந்த தப்ப சொன்னா திருத்துறது மனுஷன். சில பேர் என்ன செய்வான், தப்பு இருக்கும், ஆனா நான் யாரு என்னுடைய தப்ப சுட்டி காட்டக்கூடாது, சுட்டி காட்டினா இவன் திருத்த மாட்டான், சொல்ல வேற கடுப்பாகுவான். உலகத்தை பாத்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க, தவறு இருக்கும், நல்ல மனுஷனுக்கு அடையாளம் தான் என்ன, வாழ்க்கையில அதுதான் அந்த அப்பாஸ் உதய செய்வாங்க, ஏழை கேள்விக்கு பதில் சொல்லுவான். ரோம் நாட்டு அரசன் முஆவியாவுக்கு தபாதி முஆவியாவுக்கு அப்துல்லா அப்பாஸ் கொடுத்தே செய்வாங்க பதில்வான். அது என்ன செய்வாங்க, முழு மனிதன் யார், அரை மனிதன் யார், மனிதனே இல்லாத யாரும் ஒரு புஸ்திடுவான். முழு மனிதன் தான் யாரு, சுய அறிவு உள்ளம். அரை மனிதன் தான் யாரு, சொல்ல அறிவு உள்ளம். மனுஷனே இல்லாத சுய அறிவு இருக்காது, சொல்லறிவு இருக்காது. உலகத்துல தவறே இல்லாத மனிதன் இல்லை, குறையே இல்லாத மனிதன் இல்லை. எல்லா மனுஷனுக்கும் எல்லா விஷயங்களும் எல்லா காலத்திலையும் புரியாது, எல்லா விஷயங்களும் புரியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் புரிகிறது. ஆனால் இலக்கணம் என்ன தெரியுமா, ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனையும் ஒருவருக்கு ஒருவர் போய் நிறைகளை பேச சரிபற்றாங்க தெரியுமா. இந்த நிர்வாகம் தான் உருப்படும், இந்த குடும்பம் தான் உருப்படும், இந்த அன்பு தான் நிலைக்கும். ஏன்னா என் குறை யார் இடத்துல சொல்லக்கூடாதாக நினைத்தாரோ, அல்லது யாரு சொன்னாலும் என் குறை நான் சரி பண்ண மக்களாக நினைத்தாரோ அது சிறப்பாக ஆகா அல்ல என் காரியமே. இது என்ன சொல்றான், மூத்தரை பார்த்து சின்னவர் சொல்றான், இங்க மாறு, நான் உன்னை கொலை செய்ய போறேன். ஏன் என்று சொன்னால் உன்னுடைய குறைபாடி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார், உனக்கு அதாவது பொண்ணு தந்தை திருமணம் செய்து வைத்து விட்டார், அதனால நான் போய் செய்ப்போம். அது சின்னவர் சொன்னா, இந்த மாதிரி கப்பல் ஆகலாம் இதை முத்தக்கு என்னடா இருக்கு, இறையற்ற உடையிலிருந்து அல்லாஹ் இபாதத்தை ஏற்றுக் கொள்கிறார். அல்லாஹ் யாருக்கு இபாதத்தை ஏற்றுக்கொள்வார், இறையற்ற உடையிலிருந்து அல்லாஹ் இபாதத்தை ஏற்றுக்கொள்வார். நான் கொடுத்த அல்லாஹுக்கு வெளிக்க போது ஏற்றுக்கொண்டார். அதனால என்ன செய், நீயும் தரமான ஒரு பொருளை கொடுத்து அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்ள சொல்றான். அதுக்கு என்ன சொன்னதே, இதெல்லாம் நீ என்கிட்ட பேச, நான் உன்னை கொலை செய்யப்போய், எனக்கு கிடைக்காதவன் யாரும் கிடைக்க கூடாது. அப்படி ஒரு பாலிசிக்கு மறுசரியா இருக்கு, எனக்கு கிடைக்காது யாரும் கிடைக்க கூடாது. அது மாதிரி தான் அவன் என்ன செய்யறான், தன்னுடைய தவறை உணர்வதற்தான் அவன் சொல்றாதே, உன்னுடைய வாழ்க்கையில இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள், உன்னுடைய வாழ்க்கையில தரமாமை கொடுத்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். ஏங்க முதல்ல நம்ம செய்யறோம், அது சரியில்லை, அடுத்த நாள் அதை சரியாக செய்கிறேன் ஏற்றுக்கொண்டாத செய்வான், அது ஒரு விஷயம் இல்லையே. ஆனால் அவன் என்ன செய்யறான் என்று சொன்னால், உன்னை நான் கொலை செய்வதாக சொல்லி என்ன செய்யறான், அவன் கொலை செய்த புறாயினல்ல எப்படி அபக்கம் செய்திருவானுக்கு தெரியல. பவாச புராபர் அல்லாஹுத்தாக சொல்லுவான், காகத்தை அல்லாஹுத்தா அனுப்பி வைத்தா, இரண்டு காகங்கள் சண்டையிட்டுக் கொண்டது, ஒன்று ஒன்றை கொலை செய்தது, கொலை செய்யப்பட்டது என்ன செய்த கொலை செய்தது அந்த புலியை தோண்டி புறப்புதைத்தது. அவர் சொல்வார், வைலத்தா அது இந்த காகத்தை விட நான் பலகீனமாகிவிட்டேன், இயலாதவராகிவிட்டேன். அது கூட எப்படி தன்னால் இப்ப இறத்து போல தான் கொலை செய்த ஒரு காகத்தை எப்படி அடக்கம் செய்வீர்களாக அறிவிருந்தது, நான் அறியவில்லை லாபத்தில் அவன் கவலைப்பட்டார் என்று அல்லாஹ் தஆலா வர வைக்கிறான். ஆன்சர் சொல்லுவாங்க. அதிலே என்ன செய்வார், ரோம் நாட்டு அரசு கேள்வி கேட்டார். அல்லாஹும் தஆலா உலகத்தில் ஒரு தூதரை அடக்கி வைத்தார். அந்த தூதர் மனிதரும் அல்ல, மலக்கும் அல்ல, ஜின்னும் அல்ல. அல்லாஹ் இந்த உலகத்துக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு தூதரை அனுப்பி வைத்தார். அவர் யாருமாக கேட்பார், ரோம் நாட்டு அரசு முஆவியா அக்ரர் அப்பாஸ்
இந்த காகம் அது இல்லையா, இந்த காகம் இந்த மனித சமுதாயத்துக்கு தூணராக இருந்தது. அது நல்லா கூட அதெல்லாம் கற்றுக் கொடுத்தது. இறந்து போனவன் இப்படி அடக்கம் செய்யலாம். சரி, வரலாற்று இன்னைக்கு வாருங்க. என்ன வேண்டாம் எல்லா இருந்தது. திருமறை இட செய்கின்றார், அதமேசரை கூடுகின்றார். ஆனால் பெருமாள் குர்பானி என்றை பற்றி கேட்கிற இடத்துல என்ன சொன்னாங்க? சுன்னத்து அபிக்கும் இப்ராஹி, உடைய தந்தை இப்ராஹிமுடைய சுன்னத்திருவாக ஏன் சொன்னார்கள் சொன்னா, அறிஞர் மக்கள் எழுதுகிறார்கள், எல்லா காலத்திலும் இருந்தாலும் கூட இந்த குர்பானி என்பது வணக்கமாக ஆக்கப்பட்டது, கடமையாக ஆக்கப்பட்டு இருப்பது இப்ராஹிம் இஸ்லாமிய காலத்தில் ஆக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். செய் அதே மாதிரி இந்த குர்பானி என்பது குர்பானி ஒதுக்கப்படுகின்ற இந்த 3 நாட்களிலே செய்கின்ற ஒரு உயர்ந்த வழக்கமாக இருக்கின்றது. அந்த 3 நாட்களிலே நாம் எந்த ஒரு விஷயத்துக்கு நான் செலவு செய்தாலும் கூட அதை விட குர்பானிக்காக செலவு செய்வதால் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குமானால் கடமையானவர் பொறுப்பது வாஜிபாக இருக்கிறது, கடமை இல்லாதவர் பொறுப்பு உஸ்தகமாக இருக்கிறது. குடும்பங்களுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் கொடுத்து விடுங்கள். ஹதீஸிலே வருகிறது, அவர் அப்பாஸ் அறிவிக்கிறார், தபரானிலே வருகிறது, ஈதுடைய நாட்களிலே அந்த ஊருக்களிலே குர்பானிக்காக செலவு செய்கின்ற அந்த பணத்தை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பலன் எதுவும் இல்லைவாக பெருமானார் கூறுகிறார். அதனால அந்த கடமை நிறைவேற்றுவதற்கு யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அந்த கடமையில் செய்து விடுங்கள். ஏன்னு சொன்னா, நான் கொடுக்கின்ற அந்த புராணி நிற்கிற இல்லையா, மறுமை நாளையிலே அது அதே தோற்றத்தில் அப்படியே வருவிசாக பெருமானார் சொன்னாங்க. ஹதீஸ்ல ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, மாமில ஆதமையின் அமலில் யோபன் நகையாக அந்த நகருடைய 3 நாட்களிலே அடிக்கப்படுகிறது. அந்த 3 நாட்களிலே குர்பானை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான எந்த ஒரு அமலும் இல்லை. அமல்களிலே குர்பானை விட சிறந்த அமல் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமலிலே பெருமானார் சொன்னாங்க, அந்த வானனும் அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளிலே வரும். எப்படி என்றால், அதனுடைய கொம்போடு அதனுடைய போமங்களோடு அதனுடைய குழம்புகளோடு வருவதாக பெருமானார் சொல்வாங்க. சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, அதனுடைய முதல் சுற்று ரத்தம் பூமியிலே விழுவதற்கு முன்னால் அவருடைய பாதங்கள் மன்னிக்கப்படுவதாக பெருமானார் சொல்றார். முதல் சுற்று ரத்தம் இந்த பூமியிலே விழுவதற்கு முன்னாலே அவனுடைய பாதங்கள் மன்னிக்கப்படுவதாக சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, அதை மன மகிழ்ச்சியோடு குழந்தைவாக பெருமானார் சொல்வார். கொடுக்கிற நேரத்திலே மனம் மகிழ்ச்சியோடு கொடுக்கவே என்று சொன்னால், இது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தை இருந்த வணக்கம் அல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தை இருந்த ஒரு வணக்கம். அல்லாஹ் தன் திருமறையை கூறுவாங்க, 37வது சூறாவின் 107வது வசனத்திலே கூறி, அவருக்கு உயர்ந்த ஆட்டை கொண்ட போரமாக கொடுப்போம் கூறுகிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு பலனாக உயர்ந்த ஆட்டை நாம் கொடுக்கும் கூறுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுக்குவோடனா உத்தரவிடுகின்றார். 108வது சூறாவுடைய 7வது வசனம், ஃபஸல்லி பி ரப்பிக வன்ஹர், நபியே அல்லாஹ்வுக்காக நீ தொழுங்கள், குர்பானி கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். எதற்கு சொல்வது என்று சொன்னால், நாம் இந்த வணக்கத்தை செய்ய நேரத்தில் நாம் நினைக்க வேண்டாம், அல்லாஹ்வுக்காக ஒரு உயர்ந்த வணக்கத்தை செய்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட வணக்கம்? அதற்கு ஆரப் செய்ய வணக்கம், அதனை சாப்பிட்டு நடைபெற்ற ஒரு வணக்கம். பெருமானார் உயர்ந்த வணக்கத்தை செய்கிற பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்த இருக்க அல்லாஹ் என்று செய்ய வேண்டும். என எத்தனையோ மக்கள் வந்ததை செய்வதற்கான வாய்மை இல்லாத மக்கள், வசதி இல்லாத மக்கள் இருக்கிறார்கள் இல்லையா? சில பேருக்கு வசதி இருக்கிறது, செய்யாத மக்கள் இருக்கிறார்கள். நாம் எந்த வணக்கத்தை செய்யாத ஒரு விஷயத்தை பதிலை பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த வணக்கத்தை செய்வதற்கு நமக்கு பாக்கியத்தை கொடுத்தார் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அழ வேண்டும், மனம் மகிழ்ச்சியோடு இதை செய்ய. பெருமானார் சொல்வாங்க, நீ தொழுவதாக கூட நாம் பொழுதை நிறைவேற்றுகிறோம். பெருமானார் சொல்வாங்க, அப்படியாக ஒவ்வொருக்கு சொல்வார்கள், நீ தொழுகிற நேரத்திலே கூட ஒவ்வொரு தொழுகையிலே நீ இப்படி தொல்,
என்னுடைய வாழ்க்கை கடைசி தொழுகைக்கு இருக்குமோ என்னை தொழிலாக சொல்வார். ஏன்னு சொன்னால் அடுத்து தொழிற்கார வாய்ப்பு இருக்கு தெரியாது. அத்தாண்டு இருக்கிற குர்பானி செய்வதற்கு நான் உயிரோடு இருப்போமா, நமக்கு வசதிகள் இருக்குமா, நமக்கு எதுவுமே தெரியாது. என்னுடைய எதுவுமே நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை தான். அதனால அந்த வணக்கத்தை தான் செய்கிற நேரத்தை மனம் மெய்ச்சியோடு செய்வதால பெருமாறா சொல்றான். இந்த குர்பானி எவ்வளவு உயர் வழக்கம் தெரியுமா? அத மனம் மெய்ச்சியோடு செய்வது ரெண்டு விஷயத்து. முதலாவது, அதாவது நாம் செய்கிற நேரத்திலே எங்க காசு கம்மியா இருக்கோ அந்த மாதிரியான ஒரு ஆடுதல் கொடுத்தா சரி. இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க, உலக விஷயங்கள்ல சிவந்தனை விரும்புறாங்க. மார்க்க விஷயத்துல மற்ற ரகத்தை விரும்புகிறார்கள். உலக விஷயத்துல நாம் என்ன செய்யறோம், தரமான குவாலிட்டியா விரும்புகின்றோம். ஒரு நல்ல கசு, ஒரு நல்ல சாப்பிடுறது, எல்லா விஷயத்திலும் குவாலிட்டியா விரும்புகின்றோம். ஆனா மார்க்க விஷயத்துல என்ன செய்வாங்க, குர்பானி எங்க கம்மியா கொடுப்பாங்க. அது கூட்டு குர்பானியா கொடுத்தாங்க. கூட்டு குர்பானி என்பது கூடாத ஒரு விஷயம் அல்ல. உங்களுக்கு அதை செய்வதற்காக தனியாக ஆட்டை கொடுப்பதற்கு இடவசதி பொருள் வசதி இருக்குமானால் தனியாக நீங்கள் கொடுப்பதான் சிறப்பிற்குரியது. இந்த ரெண்டே ஏதாவது உங்களுக்கு இல்லை என்றால், ஒரு பேர் ஆடு வாங்கி கொடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார வசதி இல்லை அல்லது அதை கொடுக்கின்ற அளவுக்கு இடவசதி இல்லை என்றாலும் தான் நீங்கள் ஆட்டை பொருட்கள் என்ன செய்யணும், கூட்டுக்கு மனுஷன். இன்னைக்கு என்ன நினைக்காது அப்படின்னு யாரு பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிற, ஏதாவது போடுவா பல்ல கொடுத்தோமா வேலை ஊட்டி போச்சு. ஒரு என்ன செய்யறாங்க, அதே ஒரு கடமை மாதிரி சடங்கு மாதிரி ஆகி போனது. அதை செய்யக்கூடியவர்கள் அதிகமாக அதை வியாபார நோக்கத்தோடு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். வியாபார நோக்கோடு செய்ய ஆரம்பிச்சுதான். அது அழியல, இது ஒரு வணக்கம். அதனால நான் சொல்கின்றேன், அதை கொடுக்க நேரத்தில் மன மகிழ்ச்சியோட கொடுங்கள். அதுதான் எனக்கு இந்த வாக்கியத்தை செய்வதற்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், செய்யிட்டு அதுக்கு உங்களுக்கு தனியாக செய்ய முடியாது, தனியாக செய்யுங்க. அது கூட்டு குர்பானியை சேர முடியும், அப்படித்தான் சேர முடியும்னா சேருக்க. எங்கே உறுதியாக கொடுக்கிறாரோ, நல்ல தினமாக கொடுக்கிறாரோ, ஊதியம் கூட போயிட்டு போது பரவாயில்லை. இந்த உலகத்திலே ஒரு நல்ல அறிவாளிக்கு அடையாளம் இல்லை. ஒரு 50 ரூபாய் கூட போனாலும் தரமா பொருள் வாழக்கூடிய சிறந்தது. எங்கவே கூட்ட மொத்தமா குவியல் மாதிரி அறிவில்லாததான் செய்வான். கல்வி மனிதனுக்கு என்ன, ஒரு இடத்துக்கு போனா ஒரு நல்ல சாப்பாடு, நல்ல உதவி செய்யறதுப்பா, காஸ்ட்லியா இருக்கு, டேஸ்டா இருக்கு, அங்கே போறோம்னு நான் அறிவாளிக்கிறேன். அதே மாதிரி இபாதத்துறை விஷயத்துல எவர்கள் உண்மையாக செய்கிறாரோ, உறுதியாக செய்கிறாரோ, தரமாக செய்கிறார்களோ இவை கொடுங்க. பெருமானா சொல்லுவாங்க, நீ மனமேச்சோட செய்கிற ஒன்று, அதே நேரத்தில் செய்வது இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. நான் செய்யக்கூடிய வணக்கம் பேருக்கு பெருமைக்காக நான் செய்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்துல பேரு கிடைக்கும். என்னங்க உலகத்துல பேரு, நீங்க உலகத்துல என்ன பேரு, எல்லாம் கொஞ்ச நாய்தான், கொஞ்ச நாய்தான் பேரு. அப்புறம் போய்க்கா என்ன, அந்த இடத்துக்கு பிறகு இன்னொரு வருவா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கூட குடும்பமே வளர்ந்து போகும். குடும்பம் போகணும், நம்மளே நினைச்சு பேர் கொஞ்சம் கொஞ்சம் சில பேர் போறாங்க. உடுதுபாச்சு வர இன்னும் ஒரு 3 நாளைக்கு அந்த மாதிரி இருக்கும். அவன் 3 நாள் உடைச்சு வச்சு அப்புறம் ஒரு 40 ரூபா வைக்க அதிகபட்சமா, அப்புறம் 50 ரூபாய் அம்மா பாக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த உலகத்தினுடைய பேரு புகழ் எதுவும் தேவையில்லை. அதாவது ஒரு காரியத்தை செய்ய நேரத்திலே மற்றவர்களை பெருமையாக நினைக்கிறார்கள் சொல்ல தப்பு. ஆசிரியர் சொல்லு, பெருமை எரிக்கிற தப்பு, பெருமை பெருமையாக நடக்கிற தப்பு இருப்பார். பெருமைக்காக செய்கிறது வேற. நம்முடைய விஷயத்தை கண்டு மற்றவர்கள் பெருமைப்படுகிறார்கள், நம்மை அடுத்த ஒரு ரோல் மாடலாக கருதினாவே தப்பு இல்லை. ஆனால் நான் எந்த வழக்கத்தை செய்தாலும் கூட பேருக்காக செய்து விடக்கூடாது. நம்ம ஆகியிருக்க மாதிரி இப்படி ஆகிய பார்த்தீங்கன்னா அந்த போன ஒரு சண்டைகள் பெருமானார் சபிக்காக தடை செய்தார்கள். நல்லவை வாங்குங்கள், தரமாக வைக்குங்கள், அல்லாஹ்வுக்காக கொடுங்க. பெருமா அல்லாஹ் சொன்னா இருக்கும், அதனுடைய இறைச்சியோ அதனுடைய ரத்தமோ அல்லாஹ்வை அடைவதில்லை, உன்னுடைய தக்குவா அல்லாஹ்வை அடைகிறது. ஒதுக்கிற நேரத்திலே இதை நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன். கொடுக்கிற நேரத்திலே கூட தரமாந்தை கொடுங்கள், கொடுக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுக்காக கொடுங்கள். இதை கேட்டுவதை கிருமிக்கலாக